பன்னீர் ப்ரான் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு வதக்கிறதுக்கு வேண்டும். அப்புறமா உப்பு, எண்ணெய், கொத்தமல்லி, நாட்டு தக்காளி, இங்கே நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா வெந்தயத்தூள். நம்மளுக்கு முக்கியமாக தேவையானது எறா, அதுக்கப்புறமா பன்னீர். எறாவை நல்லா மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கழுவி வச்சுக்கோங்க. பன்னீர் நல்லா பாக்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை பீஸாக கட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாவை நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ப்ரான் பன்னீர் குழம்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் குழம்பு மிளகாய் தூள் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடணும். மிளகாய் தூள் நல்லா செவந்ததும் எறாவை போட்டுடணும். நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். யம்மி. இது நல்லா வதங்கினதும் நம்ம நைஸாக அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். எண்ணெய் மேலே வந்துச்சு. இப்போ வெந்தய பொடி, கொத்தமல்லி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் ப்ரான் பன்னீர் குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. பாய்.